அதால திருப்ப முடியுமா? சரி அம்மா நீ என்னைக்கு வாங்கின மீன் அது? நேத்தியா? நேற்று நம்ம எங்கே இருந்தோம் சொல்லுமா? எங்கே எப்போ வாங்கின மீன் அது சொல்லு, எப்போ வாங்கின மீன் அது? நேற்று சாயங்காலம் வந்ததா? நீ வந்ததுல தேடி இப்படி பண்ணுறீங்கன்னு. எங்கள் அம்மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கரெக்டாக தான் இருந்தது. என்னது இது மாதிரி நீ வந்து 3-4 மீனை ஃப்ரிட்ஜில் வச்சு என்னைக்கு ஆக்கியிருக்க? இது இன்னையோட முடியுமா? 4 மீனை வறுத்துருவா, 5 மீனை நாளைக்கு வச்சிருப்பா, நாளைக்கு சாயந்தரம். எல்லா வீட்லையும் தான் நடக்குதா? என்னன்னு என்ன சப்ஜிலாம் பார்க்குறியா? ஏன் எத்தனை நாள் சாப்பிடக்கூடாது? 3 நாளையும் சொல்லுவாங்க பொண்ணுக்கு. சாப்பிட மாட்டேன். என்ன மட்டும் பேசுறது? ராணி கவர் ராணி. சரி பேசு. ராணி அத்தாச்சி மாதிரி தேடி பிடிச்சாலாம் முடியாது. அப்படியே மாத்திர பத்தியா? ராணி அத்தை இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உஷாராகிடுங்க. என்னமோ சொல்ல வந்துச்சு எங்கள் அம்மா. சிங்கிளை கொடுத்ததுக்கப்புறம் கம்மல் ஆயிடுச்சு. ராணி என்னன்னா மறுபடியும் உக்காந்துருக்காளா இல்லையா? மோகம் கூட ஜாலியாக போயிடுச்சு வண்டியில். பஸ் ஏற்றி விட்டுச்சு. ஏன் பேசிட்டு இல்லை? என் மோகம் தான் வண்டியில் ஏறினா இருக்கு. நான் இறக்கி விட்டு போக மாட்டாங்க. எங்க பஸ்ஸில் ஏறிச்சு முச்சு வந்துதா ஏற்றி பார்த்துங்க. ஞாயிற்றுக்கிழமை வாங்கின மீன் இன்னைக்கு புதன்கிழமையா? செவ்வாய்க்கிழமை வேவுது. இதே மாதிரி பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட் சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இவ வந்ததுலேருந்து எங்கள் அம்மாவுக்கு எடுத்துட்டா. இறந்ததுனால அன்னைக்கு வாங்கின மீன் வறுத்து அள்ளி வச்சுட்டு போனோம் ஃப்ரிட்ஜில். தின்னுங்க 4 பேரும். நான் காய்ச்சி திங்க மாட்டேன். ரெண்டும் கூடிக்கிட்டு இப்படி பண்ணி தண்ணி வச்சு திண்டு போ. இதுல போடுறாங்க. இல்லை யாருக்கு ஃபுட் பாய்சன் ஆக போகுது தெரியல. எனக்கு தான் ஆகும்னு நினைக்கிறேன். கம்மினே அது அந்த சட்டி வச்சுட்டு வளர்க்க வச்சுட்டு நல்லா வளர்க்க அதை பூசணம் வச்சு. மீன் குழம்புலாம் வைக்கிற அந்த சட்டியில் வைமா நல்லாயிருக்கும். இதுமாரி யார் வீட்டில் விறகு அடுப்பில் சமைக்கிறீங்க அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். விறகு அடுப்பில் வந்து மீன் குழம்பு சமைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்சு சாப்பிட்டு பார்த்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நீ இப்போ தானே விறகு அடுப்பை பார்க்குறேன், அவனுக்கு என்ன தெரியும் அருமை. இது எது? இது வந்து எதில் போகிறது? தோசை கேஸ் அடுப்பில் பயன்படுத்தாதோ இதில் பயன்படுத்தக்கூடாது. என்ன மீன் இது? என்ன கார்த்திகை வாழைன்னு சொல்லுவாங்களா? அதுதானே கார்த்திகை வாழைங்கிறது காஞ்சி போய் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் உண்மையை சொல்லி தானே ஆகணும். அதையும் செய்வடி நீ. ஏன்னா இந்த ஓடெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும், இன்னும் வேலை இருக்குது. அப்போ வந்து வீடு ஷீட் போட்டு கலர் அடிச்சிருக்கோம் பாருங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் மேலே வெளியே காட்டுறேன். கீழே விழாமல் ஏறணும் மேலே. வெள்ளையாக இருந்தது இப்போ வந்து கலராக மாறிடுச்சு. இது மேலே வந்து ரெட் கலரில் அடிக்கணும். கூலிங் பெயிண்ட்னு சொன்னாங்க, அது வரை அடித்து இன்னும் கலர் கோட்டிங் கொடுக்கணும். இது நம்ம ஃபிஷ் டேங்க்.
தண்ணி ஓடிட்டு இருக்கு, அதை காட்டுறேன். இதான் நம்ம செஞ்ச வாட்டர் பியூரிஃபையரு. இது எப்படி செஞ்சங்கிறத அப்புறம் அடுத்து இதை க்ளீன் பண்ணும்போது சொல்கிறேன். 7 நாளைக்கு ஒரு க்ளீன் பண்ணோம். 2 வேறு க்ளீன் பண்ணிட்டேன், அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது வந்து நம்ம வளர்த்த மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டது, பேபி மீன் எல்லாமே. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது ஒரு நாளைக்கு ஒரு 5-6 குட்டியிலேருந்து எடுத்து இதில் போட்டுருவேன். ஏன்னா தனியாக போட்டோம்னா மூட்டையில் சிக்கி உள்ளே மாட்டிக்கும். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து ஃபைட்ரு இருக்குது. இதுக்கு பாருங்க, தெரியுதானு தெரில, அதில் இருக்குங்க ஃபீமேல் ஃபைட்ரு தனியாக போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அதில் போட்டோம்னா அதில் பேபி மீன்லாம் வந்து இது சாப்பிட்றது, அதான் தனியாக போட்டேன். இதில் மேல் வந்து விட்டுருக்கேன், காட்டுறமாங்க. இல்லையா, இது எங்கே இந்த இலையில ஓடி போய் பதுங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து வெளியே வரும்போது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. இதே நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின வாட்டர் சம்மர்சிபிள் மோட்ரு. என்னம்மா பேச வர கேமரா பார்த்து ஆஃப் ஆயிடுற. தெரிஞ்ச எங்கள் அம்மா வாயை தூண்டமும் நிறையா கண்டென்ட் கிடைக்கும். இதெல்லாம் அடுத்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம பப்ளு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, பப்ளு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, லைக் போட சொல்லு. அப்படியே இங்கே பாரு, அட போடான்னு கிளம்புது. அம்மா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, சப்ஸ்கிரைப்னு சொல்லலாம், ஒரே வார்த்தை சொல்லு. அம்மா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுமா, சப்ஸ்கிரைப்னு சொல்லு. என்னது அதெல்லாம் எனக்கு வராது. ஏசு சொன்னா யோசியா, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ போய் உடனே யோசாத, அப்போ பொறுமையாக அடிக்க வச்சுக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் பார்த்து ரசிச்சுப்பீங்க தெரியும். கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துட்டு. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் தான் முக்கியம். கூடிய சீக்கிரம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு வரணும். அதுக்கு நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். பாய். இது புகையில் வீடியோ எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.